15 வருஷம் நான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 3 தடவை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கால்ஃபர் பண்ணி இன்னும் வேகன்சியை ஃபில் பண்ணல கவர்மெண்ட். அப்ப அந்தந்த வருஷம் கூட அந்த வேகன்சியை ஃபில் பண்ணாம ஒரு டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல கூட ஒரு வழி சரியில்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ நம்ம ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஜெனரேஷன்ல ரொம்ப பேக்கப்ல இருக்கும். ஸோ இது மோசமானது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிஎம் சார் வந்து சார்ஜ் எடுக்கும் போதே என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரா, அடிப்படை தேவையில நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், கல்வி, ரேஷன், மருத்துவம், இது மூணையும் ரொம்ப ஹைலைட்டா என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வைப்பேன்னு சொன்னாங்க. அதை வந்து அடுத்த செகண்ட்லே நம்மளோட மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் பிரதர் அடுத்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம், அடுத்து பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஆரம்ப கல்வி, சுகாதார கல்வி, எல்லாத்துலயும் மேல்நிலை கல்வி, நடுநிலை கல்வி எல்லாம் இப்போ சூப்பரா ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல அடுத்த ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு டிகிரி வாங்குறது ஈஸி தான், எல்லாரும் டிகிரி வாங்கிட்டு போகலாம். பட் கோர் வேல்யூ என்ன, அடுத்தது அவன் வந்து ஒரு நல்ல ஜாப்ல போய் எங்கேஜ் ஆகணும், ரைட் பிளேஸ்ல உட்காரணும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம எத்தனையோ பேர் ஒரு வாய்ப்பு இல்லாம பணம் கட்ட முடியாம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா 15,000 வேணும். ஒரு ரூரல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில சுத்தி இருக்கிற ரூரல் ஏரியா பிள்ளைங்க தான் இருக்காங்க. அவங்க எப்படி பணம் கட்டுறதுக்கே, ஃபீஸ் கட்டுறதுக்கே இருக்காங்க, அவங்களுக்கே கட்ட முடியாதுன்னு போது நான் என்னால முடிஞ்சது எத்தனையோ ரிசோர்சஸ் பர்சன், யார் யார் நல்ல ஒரு டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவோம். அது போக பசங்க பொண்ணுங்களுக்கு ஆண்டர்பிரனர், இந்த மாதிரி காமர்ஸ் ரிலேட்டடா, ட்ரேடிங் ரிலேட்டடா, ஆன்லைன் பிசினஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். பசங்களை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் அதுல நிறைய இருக்காங்க. இப்போ எஃப்சி மதுரை இருக்கு, ஆக்மி கிளப் இருக்கு, சார் கிரிக்கெட் அதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு என்ன அவங்க மைண்ட் எப்படி கொண்டு போகலாம், ஸ்டேட் லெவலா கொண்டு போகலாமா, ஸ்டேட் லெவல் பிளேயர் இன்டர்நேஷனல் கொண்டு போகலாமா, இவங்கனால மட்டும்தான் முடியும். இப்படி இருக்கிற ஒரு ஜென்யூன் கேரக்டர் ரொம்ப ஓப்பனா அவ்வளோ இதாக நமக்கு பேக்கா ஹெல்ப் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார்.